இந்திரன் தட்சகனை ரட்சிக்கிறேன் என்று சொன்ன பொழுதும் அவனால் அதை செய்ய முடியவில்லை. அவனிடத்திலே காருண்யம் இருந்தது, சக்தி இல்லையே. அதனாலே தான் ரட்சிக்க முடியவில்லை. பரசுராமரிடத்திலே சக்தி இருந்தும் காருண்யம் இருக்கவில்லை என்பது நமக்கு தெரிந்ததே. காருண்யம், சக்தி ஆகிய இரண்டையும் உடைய பகவானிடத்திலே தான் நாம் சரணாகதி பண்ணணும். பரமார்த்த ஸ்துதி என ஒன்றை சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கிறார். திருப்புட்குழி என்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கும் எம்பெருமான் பேரிலான 10 ஸ்லோகங்கள். அதை நித்திய பாராயணம் பண்ணணும் என்பது தேசிகரின் திருவுள்ளம். அந்த பரமார்த்த ஸ்துதியில் அவர் அழகாக சொல்கிறார், நாம் எத்தனையோ யஜ்ஞம் பண்ணுகிறோம், ஆனால் பகவான் ஒரு யஜ்ஞம் பண்ணுகிறான். அது அவனை தவிர வேறொருத்தரால் பண்ண முடியாத யஜ்ஞம். அதுதான் சரணாகத ரக்ஷணம் என்கிற யஜ்ஞம்.